12th Standard Mathematics, Chapter number 3, சமன்பாட்டியல், Theory of Equations. Previous videosல இந்த Theory of Equationsக்கு ஃபார்முலாஸாக பார்த்தோம். அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 3.1 இந்த சம்ம இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல ஒர்க்டி எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு அடுத்து எக்ஸசைஸ் பார்க்கலாம், அல்லது எக்ஸாம்பிள்ஸு எக்ஸசைஸு மிக்ஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருபடி சமன்பாட்டினுடைய தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அதை பற்றி நல்லா தரவு பண்ணிக்கிட்டு அப்புறமேலு கியூபிக் ஈக்குவேஷன், ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன்லாம் ஒன்று ஒன்றா வரிசையில் பார்த்தா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3.1 பொறுத்தளவுக்கு 17x² ப்ளஸ் 43x மைனஸ் 73 0 என்னும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் ஆல்பா ப்ளஸ் 2 மற்றும் பீட்டா ப்ளஸ் 2 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்கவும். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்பா ப்ளஸ் பீட்டா மூலங்களாக இருந்தால் இந்த ரெண்டு மூலங்களுக்கும் எது சமன்பாடு? அதாவது ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் இது சமன்பாடு, ஆல்பா ப்ளஸ் 2 மற்றும் பீட்டா ப்ளஸ் 2 மூலங்களாக இருந்தால் எது சமன்பாடு? நீ 10th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே படித்த மாடல் தான், 11th படிச்சிருக்க இதே மாடல் தான் படிச்சிருக்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே பார்க்க போகிறோம். இப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 17x² plus 43x minus 73 is equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha plus beta, alpha plus 2 and beta plus 2, alpha plus 2 and beta plus 2 கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஆல்பாவும் பீட்டாவும் இந்த ரூட்டினுடைய இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்டாக இருந்தால் இந்த ஆல்பா ப்ளஸ் 2வும் பீட்டா ப்ளஸ் 2வும் எதனுடைய ரூட்ஸுன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. முதல்ல சம்மு செய்ய போகிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கவனிச்சுவாங்க. ஏன்னா இது ரொம்ப 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 ஈஸியான சம்மு, ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய சம்மு. எழுத போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷன் எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன? இந்த ஈக்குவேஷன். அப்போ 17x² ப்ளஸ் 43x மைனஸ் 73 இஸ் ஈக்குவல் டு 0. இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிடணும். அதாவது மூலங்களின் கூட்டல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சி வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ எவ்வளவு? 17, பி எவ்வளவு? 43, சி எவ்வளவு? மைனஸ் 73. அப்போ ஏபிசி இந்த 3 வேல்யூ முதல்ல எழுதிக்கணும்ப்பா. ஏன்னா அதை வச்சு தான் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன். ப்ரீவியஸ் கிளாஸிலோட பார்த்தோம் இல்லையா, த ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்டு ரூட்ஸ் பார்த்தோம் இல்லையா. முதல் கிளாஸில் தான் ஒரு இருபடி சாம்பாட்டின் கெழுக்களுக்கும் மூலங்களுக்கும் இடையே உள்ள உறவு பார்த்தோம்ல, அதுதான். அது வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏ 17, பி 43, சி மைனஸ் 73 எல்லாம் எழுதியாச்சுப்பா. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்ன? அப்போ மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்பது மைனஸ் பி பை ஏ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. மைனஸ் பி எவ்வளவுப்பா? 43 பை ஏ எவ்வளவுப்பா? இங்கே கவனிப்பா, ஏ எவ்வளவுப்பா? 17. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்பா பீட்டானா என்ன? அப்போ ஆல்பா பீட்டா என்பது சி பை ஏ. அப்போ சின்னா எவ்வளவு? இந்த மைனஸ் 73, ஏங்கிறது எவ்வளோப்பா? 17. அப்போ ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் கூடுதல் இவ்வளவு, பெருக்கல் பலன் எவ்வளவு?
ப்ரீவியஸ் பேஜில் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -43/17 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு -73/17 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ புதிய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அப்போ புதிய சமன்பாட்டுக்கு புதிய மூலங்கள் என்னன்னு எழுதணும். அப்போ புதிய மூலங்கள், அப்போ நியூ ரூட்ஸ், அப்போ கிவன் நியூ ரூட்ஸ். அப்போ புதிய மூலங்கள்னா ஒரு மூலம் ஆல்பா ப்ளஸ் 2 ஒரு மூலம் ஒரு ரூட், இன்னொன்று பீட்டா ப்ளஸ் 2 இன்னொரு ரூட் கொடுத்துருக்காங்க. இதுதான் புதிய மூலங்கள். அப்போ இதனுடைய கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், இதனுடைய பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக எடுத்துரும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 எழுதுகிறேன். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 இப்படி வந்து பிரித்து செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். அப்போ மூலங்களின் கூடுதல், புதிய மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் நியூ ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் நியூ ரூட்ஸ் இப்படி எழுதுனா ஈஸியாக. அப்போ புதிய மூலங்களின் கூடுதல்னா ஆல்பா ப்ளஸ் 2வையும் எதையும் ஆட் பண்ணோம், பீட்டா ப்ளஸ் 2வையும் ஆட் பண்ணோம். அப்போ இது ஒரு ரூட்டு இது ஒரு ரூட்டு, ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ இதான் சம் ஆஃப் த ரூட்ஸு. ஆல்பா ப்ளஸ் பீட்டா இதை அப்படியே எழுதிக்கங்கப்பா. ப்ளஸ் 2 2 4 அப்படியே கூட்டிக்கங்கப்பா. ஏன்னா அப்போ தான் வந்து இதை செப்பரேட் பண்ணி ஈஸியாக போட்டுக்க முடியும். அடுத்தது ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்ல -43/17. அப்போ -43 எவ்வளோப்பா 17 ப்ளஸ் இந்த 4 அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்தாச்சு. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ -43 அப்படியே வைங்க, பை போட்டு 1 போட்டுக்கோங்க. அப்போ 17 × 4 எவ்வளவு, மல்டிபிள் பண்ணி கூட காமிச்சிடவா. அப்போ 17 4 எவ்வளவு, 7 4 28, மிச்சம் எவ்வளோ இருக்குது 2, ஒரு நாள் 4 2 எவ்வளவு, 4 2 எவ்வளோப்பா 6. அப்போ இது மைனஸில் தான், ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ +68/17. அப்போ -43/17 + 4 அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா -43 + 68/17 கிடைக்கும். மறுபடியும் இந்த 43 மைனஸ் பண்ணிடலாமா. அப்போ 8லேருந்து 3 மைனஸ் பண்ணால் அவ்வளோ 5, 6லேருந்து 4 கழிச்சு அவ்வளோப்பா 2. அப்போ ப்ளஸ்ஸு தான். அப்போ எவ்வளவு 25/17. இதுதான் சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ், அதாவது புதிய மூலங்களின் கூடுதல். இதை கண்டுபிடிச்சி பாக்ஸ் போட்டுக்கணும், அப்போ தான் ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம அப்படியே படிப்படியாக எழுதிட்டே வருவோம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போயிட்டுருக்கும். இப்போ செகண்ட் பாயிண்ட், த ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் இப்படி எழுதி செஞ்சால் தான் ஈஸியாக புரியும். பெருக்கல் பலன். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆல்பா ப்ளஸ் 2 × பீட்டா ப்ளஸ் 2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் பண்ண போகிற நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ ஆல்பா ப்ளஸ் 2 × பீட்டா ப்ளஸ் 2. ஓகே. அப்போ ஆல்பா × பீட்டா, மறுபடியும் ஆல்பா × 2 எவ்வளவு 2 ஆல்பா, மறுபடியும் 2 × பீட்டா 2 பீட்டா, மறுபடியும் 2 × 2 எவ்வளவு 4. அப்போ மல்டிபிள் பண்ணோம். நான் வந்து ஈஸியாக ஆல்பாவை எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணியிருக்கேன், அடுத்தது 2 எடுத்துகிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். ஆல்பா பீட்டாவை அப்படியே எழுதிட்டீப்பா. ப்ளஸ் இதிலேருந்து 2வை காமனாக வெளியே எடுக்கலாமா. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டாப்பா, இந்த 4 அப்படியே இருக்கும்ப்பா. அதுக்கடுத்து ஆல்பா பீட்டாவுக்கு தான் மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்ல. எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ -73/17 இது இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க பாருங்க. ப்ளஸ்ஸு 2 × ஆல்பா ப்ளஸ் பீட்டாவுக்கு தான் ஃபஸ்ட்டே இருக்கு இல்லையா. எவ்வளவு -43/17 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சாச்சு. +4. அப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த ஆல்பா பீட்டாவுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க.
இந்த ஆல்பா பீட்டாவுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டானா -43/17 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஆல்பா பீட்டாவுக்கு -73/17 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதைத்தே மூலங்களின் பெருக்கல் பலனில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? அப்போ -73/17 இது ப்ளஸ்ஸு மைனஸ் எவ்வளோப்பா? மைனஸ். அப்போ 43 × 2 எவ்வளோப்பா? 86 86/17 இது +4 பை போட்டு கூட 1 போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தானே, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கடுத்து இதை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ எல்சிஎம் எடுத்தால் 17 தான் எல்சிஎம். ஏன்னா 17 இந்த இடத்துல 1 இருக்குது. அப்போ 17 இதுக்கு சரியாக போச்சு. அப்போ -73. அடுத்து மைனஸ் இது 17 சரியாயிடுச்சு 86. அடுத்து ப்ளஸ்ஸு ஒரே ஒரு தடவை இருக்குது. அப்போ 17 × 4 அப்போ 17 × 4 எவ்வளோ? இப்போ தானே போட்டான் 68. அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் போட போகிறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே எழுதுன்னு பாருங்கள். அப்போ -86 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ -73 அப்படியே எழுதிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 6 3 எவ்வளோ? 9 8 8 16 எவ்வளோ? மைனஸு இது எவ்வளோ வரும்? 15 7 7 14 1 15. அப்போ -159 + 68/17. அப்போ -153லேருந்து 68 கூட அப்படியே மைனஸ் பண்ணுங்கப்பா. 68 பண்ண எவ்வளோப்பா? 9லேருந்து 8% எவ்வளோ? 1. இந்த இடத்துல 5 இருக்குது. அப்போ 15 15ல் 6 போனால் எவ்வளோப்பா? 9. அப்போ -91. அப்போ -91/17 இது என்ன தம்பி? மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ், இதை எழுதி பாக்ஸ் போட்டுறணும். அப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் புதிய சமன்பாடு போட போகிறோம். நல்லா ரெடியாக இருங்க. மூலங்களின் கூடுதல் 25/17 கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் 25/17, ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் -91/17, அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேவையான புதிய சமன்பாடு, த ரெக்வயர் நியூ ஈக்குவேஷன், அதில் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், ஃபார்முலா தெரியும் இல்லையா? x² - மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் பலன் = 0. அதுதான் படிச்சிருக்கோம். அதாவது ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? அதைத்தான் அங்கே எழுத போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மூலங்களின் கூடுதல், அப்போ x² - சம் ஆஃப் ரூட்ஸ் அல்லது நியூ ரூட்ஸ்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் நியூ ரூட்ஸ் = 0. அப்போ ஆன்சர் ஃபைனல்ஸ் பண்ணுறப்ப x² - சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னப்பா? அந்த இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 25/17. அப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ்னால் எவ்வளவு? 25/17. இந்த எக்ஸ் அப்படியே எழுதிடுங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் எவ்வளோப்பா? இங்கே பாருங்கப்பா, -91/17. அப்போ -91/17 = 0. அப்போ இவ்வளோ தூரம் நமக்கு சிரமப்பட்டு செஞ்சதுக்கு காரணமே இங்கே அப்ளை பண்ணுறது தான். அப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணோம். ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணோம். இதோட விட்டாவே ஆன்சர் போதும். அதனால் இதை 17ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஒரு ஃப்ராக்ஷன் இல்லாத ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஏன்னா எப்போவுமே ஃப்ராக்ஷனை வச்சு செய்ய வேணாம், ஃப்ராக்ஷன் இல்லாமல் வச்சு செய்யுங்க, அதுதான் பெட்டர். இப்போ 17ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மல்டிபிள் பை 17 ஆன் போத் சைட்ஸ்.
அப்போ 17ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ 17 × x², 17x². அப்போ 17ஆல் மல்டிபிள் பண்ணால் -17 × 25/17x மைனஸ் 17 × 91/17 = 0. அப்போ இந்த இடத்துல 17 அப்படியே கட் பண்ணுங்கள், 17 கட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் எதில் முடியுது? 17x² மைனஸ் 25x மைனஸ் 91 = 0ன்னு நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். இந்த கணக்கிலேருந்து நீ என்ன ஒரு முடிவுக்கு வரன்னா, ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்பா +2, பீட்டா +2 இருந்தால் எது சமன்பாடு? அப்போ நீ என்ன பண்ணணும்? மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டு, இதோட இந்த சம் முடியுது. இப்போ அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 3.2 2x² மைனஸ் 7x + 13 = 0 என்னும் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் ஆல்பா² மற்றும் பீட்டா² மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் சமு பார்த்தோம்லே அதே மாடல் தான். ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்களாக இருந்தால் இந்த 2x² மைனஸ் 7x + 13 = 0 என்பது சமன்பாடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆல்பா² பீட்டா² மூலங்களாக இருந்தால் எது சமன்பாடுன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் சம். இஃப் ஆல்பா அண்டு பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x² மைனஸ் 7x + 13 = 0, construct a quadratic equation whose roots are ஆல்பா² அண்டு பீட்டா². ஆல்பாவும் பீட்டாவும் இதனுடைய ஈக்குவேஷனாக இருந்தால் ஆல்பா² பீட்டா² எதனுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு தான், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அதனால தான் நான் லைவ் கிளாஸ் மாதிரியே எழுதிட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ சொல்யூஷனுக்கு போவோம். அப்போ சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு முதல்ல கிவன் ஈக்குவேஷனை எழுதணும்ப்பா. அப்போ கிவன் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 2x² மைனஸ் 7x + 13 = 0. இதுக்கு ரிலேஷன்ஷிப் எழுதலாம். அப்போ a என்பது எவ்வளவு? 2. அப்போ b என்பது எவ்வளவு? -7. c என்பது எவ்வளவு? 13. ஓகே, a b c எழுதியாச்சு. இப்போ ரிலேஷன்ஷிப்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆல்பா + பீட்டானா என்ன? அப்போ -b/a. அப்போ மைனஸ் b எவ்வளோப்பா? -7. a எவ்வளவு? 2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு? ப்ளஸ்ஸு. அப்போ ஆல்பா அவ்வளோ 7/2. வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஆல்பா + பீட்டா என்பது 7/2. ஓகே, அதுக்கடுத்து ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்பா பீட்டான்னு எவ்வளவு? c/a. அப்போ c எவ்வளவு? 13. a எவ்வளவு? 2. அப்போ ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்பா பீட்டாங்கிறது ஃபார்முலா c/a. அப்போ சிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 13. a என்பது எவ்வளோப்பா? 2. அப்போ ஆல்பா பீட்டா என்பது எவ்வளவு? அப்போ ஆல்பா பீட்டா என்பது 13/2. அப்போ மூலங்களின் கூட்டல் பலன், மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ கிவன் ஈக்குவேஷனுக்கு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா தான் அந்த ஈக்குவேஷன் போய் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஆல்பா + பீட்டானா 7/2 நம்மளுக்கு தெரியும். ஆல்பா பீட்டானா 13/2 நம்மளுக்கு தெரியும். இப்போ இது பழைய மூலங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ புதிய மூலங்கள் என்னன்னு எடுக்கணும். அப்போ கிவன் நியூ ரூட்ஸ். அப்போ புதிய மூலங்கள். அப்போ புதிய மூலங்கள்னால் என்னது? ஆல்பா², பீட்டா². அதாவது கிவன் நியூ ரூட்ஸ். அப்போ கிவன் நியூ ரூட்ஸ்னால் ஆல்பா², பீட்டா². இதுக்கு மூலங்களின் கூட்டல் பலன், இதுக்கு மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். அதாவது சம் ஆஃப் த நியூ ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு போயிடலாம். அதாவது நம்ம படிச்சுக்கோம் இல்லையா? a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab படிச்சுக்கோம் இல்லையா? அதாவது a² + b² + 2ab என்பது என்ன ஃபார்முலா? a + b ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலாவை படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, இதை வச்சு அந்த ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம்.
அதாவது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்பா பீட்டா என்பது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இது யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அட்வான்ஸாகவே கண்டுபிடிச்சிக்கிறோம். இல்லை மெமரியில் வச்சு போடுறோம் போட்டுக்கலாம். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இதை எனக்கு கொண்டு போனீங்கன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆல்பா 2 ஆல்பா பீட்டா இங்கிட்டு போனால் -2 ஆல்பா பீட்டா. ஏன்னா இது வந்து பயன்பட போகுது, அதனால் ஆரம்பத்திலே வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே கூட வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா மைண்டில் வச்சும் போடலாம், அல்லது இப்படி செஞ்சும் எழுதி பார்த்தும் போடலாம். ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ப்பா. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா எவ்வளோப்பா 7/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 13/2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை ஏன் இங்கே எழுதுறேன்னா இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ சம் ஆஃப் நியூ ரூட்ஸ் அப்போ சம் ஆஃப் நியூ ரூட்ஸ்னால் என்னப்பா? அப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ்னால் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அதைத்தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறான், கண்டுபிடிக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மூலங்களின் கூடுதல் அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கான். அதுக்கடுத்து நீ என்ன பண்ணலாம், அங்கேயே கூட கண்டுபிடிச்சி கூட அப்ளை பண்ணலாம். சரி, இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னா இங்கே இருக்கா. அப்போ 7/2 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்பா பீட்டான்னு எவ்வளோப்பா 13/2. இப்போ இதை என்ன பண்ணலாம், 7 ஸ்கொயர்னா 49, 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் இது என்ன பண்ணலாம், 2க்கு 2 கூட கட் பண்ணுங்க. அப்போ கட் பண்ணிட்டு அவ்வளோ 13/1 போட்டுக்கோங்க. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. அப்போ எல்சிஎம் எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரப்போகுது, அப்போ எல்சிஎம் 4, இது 49 மைனஸ் அப்போ 13 4 எவ்வளோப்பா, அப்போ 52 போடலாமா, அப்போ 52. அப்போ 13 × 4 எவ்வளவு 52. அப்போ இது மைனஸ் பண்ணி போட்டால் அவ்வளோ ஒரு பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ -52லேருந்து 49 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 3. அப்போ 3/4. அப்போ மூலங்களின் கூடுதல் இதுதான் வந்து மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மறுபடியும் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா 7/2 கிடச்சிருச்சு. ஆல்பா பீட்டா 13/2 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம் ஆஃப் த நியூ ரூட்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த நியூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ ஒரு மூலம் என்பது ஆல்பா ஸ்கொயர், இன்னொரு மூலம் என்பது பீட்டா ஸ்கொயர். ஒன் ரூட் இஸ் ஆல்பா ஸ்கொயர், அனதர் ரூட் இஸ் பீட்டா ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் போடலாமா. இந்த ஆல்பா பீட்டாவுக்கு தான் அங்கே 13/4 இருக்குது, எடுத்து எழுதுங்க. அப்போ 13/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்பா பீட்டா 13/2. அப்போ 13/2 ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ 13 ஸ்கொயர்னா 169, 2 ஸ்கொயர்னா 4. அப்போ இவ்வளோ தான். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அல்லது நியூ ரூட்ஸ் ஏன் அப்ளை பண்ணுறேன்னா, அந்த ஆல்பா பீட்டாவுக்கு இதுக்கும் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாதுன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கன்ஃபியூஸ் வந்தாவே பிரச்சனை ஆயிடும். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் தேவையான இருபடி சமன்பாடுன்னு போட போகிறோம். தேர்ஃபோர் தேவையான இருபடி சமன்பாடு, the required quadratic equation, தேவையான இருபடி சமன்பாடு. அப்போ ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோமா ஃபார்முலா, x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் ஃபார்முலா. அப்போ x² மைனஸ் மூலங்களின் கூட்டல் பலன் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ், அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்,
அப்போ மூலங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா -3/4. அப்போ -3/4x பெருக்கல் பலன் இந்த இங்கே இருக்கு பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோ 169/4. அப்போ 169/4 = 0. அப்போ வேறு ஒன்றும் இல்லையா, மூலங்களின் கூட்டல் பலன் கண்டுபிடிக்கணும், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணும். இந்த இடத்துல ஆல்பா ப்ளஸ் பீட்டா, அங்கே ஆல்பா பீட்டான்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாத. அதனால தான் நான் பிரித்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வேர்டை மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்க போகுதுப்பா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 3/4x ப்ளஸ்ஸு 169/4 = 0. அதை கீழே இருக்க டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணிட்டா போதும். அப்போ 4ஆல் பெருக்குக. அப்போ மல்டிபிள் பை 4 ஆன் போத் சைட்ஸ். அப்போ இருபுறமும் 4ஆல் பெருக்குனா அப்போ 4x² ப்ளஸ் இந்த 4 கட் ஆயிடும். அப்போ 4 × 3/4x ப்ளஸ் அப்போ 4 × 169/4 = 0. அதை ஏன் எழுதி காமிக்கிறேன்னா கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்க. இந்த 4 அடிங்க, இந்த 4 கட் பண்ணுங்கள். அப்போ மிச்சத்தை ஆன்சராக நம்ம ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ 4x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 = 0. இதுவே தேவையான இருபடி சமன்பாடாகும். அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம்முப்பா போட்டிருக்கோம்? 2 சம்மு போட்டிருக்கோம். 2 சம்முவே நல்லா ஸ்ட்ராங்கான சம்மு தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 3.3 ஆல்பா கமா பீட்டா கமா காமா என்பவை x³ ப்ளஸ் px² ப்ளஸ் qx ப்ளஸ் r = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் கெழுக்களின் அடிப்படையில் சிக்மா 1/பீட்டா காமாவின் மதிப்பை காண்க. ஏற்கனவே எக்ஸசைஸில் இதே மாடல்லே போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள் சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வியட்டாஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதைத்தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதனால் அந்த வியட்டாஸ் ஃபார்முலா மட்டும் நல்லா யாவஸ்டாவே இந்த சம்மை ஈஸியாக முடிச்சிடலாம். இப் ஆல்பா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ + px² + qx + r = 0, then find the value of sigma 1/beta gamma in terms of the coefficients. அப்போ வேற ஒன்றும் கோஎஃபிஷியன்ஸை வச்சு இதனுடைய சம்மேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். இப்போ சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு ஒரே நிமிஷம் நல்லா கவனிங்களேன். முதல்ல இந்த வியட்டாஸ் ஃபார்முலாவுக்கு ரெடி பண்ணணும். அப்போ ஆல்பா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ ஆல்பா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அது கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்பா கமா பீட்டா கமா காமா என்பன முப்படி சமன்பாட்டின் மூலங்கள். இதெல்லாம் எழுதுனா தான் நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஈக்குவேஷன்? x³ ப்ளஸ் px² ப்ளஸ் qx ப்ளஸ் r = 0. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஈக்குவேஷன். அப்போ அந்த வியட்டாஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா முதல்ல ரிலேஷன்ஷிப் எழுதணுமா? அப்போ a வேல்யூ 1 இந்த இங்கே இருக்கு இல்லையா, அது b வேல்யூ எவ்வளவு p, அடுத்து q வேல்யூ எவ்வளோப்பா q, அதாவது c வேல்யூ தான் q, ஓகே. அதுக்கு அடுத்து d வேல்யூ எவ்வளோப்பா r. அப்போ a b c d எல்லாம் குறித்து வச்சுக்கணும். குறித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன ஃபார்முலா -b/a நம்மளுக்கு தெரியுமா? அப்போ b/a என்னன்னா மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த b எவ்வளோப்பா, இந்த b வேல்யூ தான் p பை a வேல்யூ 1. அப்போ இதனுடைய ஆன்சர் எவ்வளோப்பா -p. உனக்கு எதையும் நல்லா தெரியும். இதை சுருக்கமாக S1 வச்சுக்கோங்க. அப்போ S1 என்பது -p இப்படி வச்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ S1 என்ன அர்த்தம்னா தனித்தனியாக இருக்கக்கூடியதை சிங்கிளாக ஆட் பண்ணுறதா S1 இப்படியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? S2 கண்டுபிடிக்கணும்.
அப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தா S2. அப்போ S2னா தனித்தனியாக ஆட் பண்ணி மல்டிபிள் ரெண்டாக செய்யணும். ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா. அப்போ இது மைனஸ் பி பை ஏன்னா இது என்ன வரும்? சி பை ஏ. அப்போ சி பை ஏன்னா எவ்வளோப்பா? சி எவ்வளவு? Q. ஏ எவ்வளோப்பா? 1. அப்போ ஆன்சர் Q. இதை வந்து S2ன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். S2ன்னு வச்சுக்கிட்டா எவ்வளவு? Q. ஓகேப்பா. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? தேர்ட் பாயிண்ட் தான். தேர்ட் பாயிண்ட்டு தனித்தனியாக மல்டி பண்ணுது. ஆல்பா பீட்டா காமா மைண்ட்லேயே வச்சு போடலாம், ஆனால் விளக்கமாக சொன்னால் ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் சம்மாக இருந்தாலும் சிரமமாக செய்யக்கூடிய சம்மெல்லாம் இதுதான், நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலாம். அப்போ இது மைனஸ் பி பை ஏ, இது சி பை ஏ, இது மைனஸ் டி பை ஏ. அப்போ ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் டின்னா எவ்வளோ? இந்த இங்கே இருக்கா ஆர், ஏ எவ்வளோ? 1. அப்போ எவ்வளோப்பா? மைனஸ் ஆர். அப்போ ஆல்பா பீட்டா காமாங்கிறது வந்து மைனஸ் ஆர். இது வந்து வியட்டாஸ் ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே. இதெல்லாம் வச்சு அவங்க கொடுத்தாங்க இல்லையா சம்மு, அதை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அப்போ அவங்க என்ன சம்மு கொடுத்தாங்க? அப்போ சிக்மா நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ டு ஃபைண்ட் நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டிய என்ன? அப்போ சிக்மா பீட்டா காமா அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ சிக்மா 1 பை பீட்டா காமா இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய மீனிங் என்னன்னா 1 பை ப்ளஸ் 1 பை ப்ளஸ் 1 பை இப்படி போட்டுக்கிட்டு, அப்போ சிக்மா 1 பை பீட்டா காமா தானே கேட்டிருக்காங்க. அப்போ பீட்டா இதனுடைய 3 டேர்ம்ஸை கூட்டணும், வேறு ஒன்றும் ஆட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பீட்டா காமா. அப்போ இது வந்து பிசி, அடுத்து சிஏ, அடுத்து ஏபி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளவு? காமா ஆல்பா. அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளவு? ஆல்பா பீட்டா. ஐயா வச்சுக்கோங்க, ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எக்ஸசைஸில் போட்டிருக்கோம்லையா, இதே மாடல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதனுடைய சுருக்கம் எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? அப்போ எல்சிஎம் என்பது ஆல்பா பீட்டா காமா, இதுதான் இதனுடைய எல்சிஎம். இங்கே என்ன இல்லை? ஆல்பா இல்லை, அப்போ மேலே கொண்டு போங்க. இதில் என்ன இல்லை? பீட்டா இல்லை, மேலே கொண்டு போங்க. இதில் என்ன இல்லை? காமா இல்லை, கொண்டு போங்க. அவ்வளோதான்ப்பா. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பை ஆல்பா பீட்டா காமா. அப்போ இதனுடைய வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த இப்போ தானே பார்த்தோம், இந்த அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த இங்கே பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எவ்வளவு? இந்த மைனஸ் பி, இந்த மைனஸ் பி. அப்போ ஆல்பா பீட்டா காமாவுக்கு எவ்வளவு? மைனஸ் ஆர். அப்போ மேலே வந்து மைனஸ் பி அப்ளை பண்ணணும், கீழே வந்து மைனஸ் ஆர் அப்ளை பண்ணணும். அப்போ இதனுடைய வேல்யூ மைனஸ் பி, இதனுடைய வேல்யூ மைனஸ் ஆர். அப்போ மைனஸ் மைனஸு கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும்? பி பை ஆர். அப்போ சிக்மா 1 பை பீட்டா காமாவினுடைய வேல்யூ அவ்வளோதான்ப்பா. ரொம்ப ஈஸியான ஒர்க்குடைய எக்ஸாம்பிள், நல்லா தெளிவாகவே நம்ம படிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க்குடைய எக்ஸாம்பிள் போகலாமா? ரைட். எக்ஸாம்பிள் 3.4 ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் cx ஸ்கொயர் ப்ளஸ் dx ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல் டு 0வின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. இங்கு a நாட் ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போ வர்க்கங்களின் கூடுதல் காண்க. ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸசைஸ் 3.1லேயே 5th சம் பார்த்துருக்கோம், அதே மாடல் தான். அது வந்து ஆன்சர் ஈக்குவேஷனில் இருக்கும், ஆன்சர் நம்பராக கிடைக்கும். இங்கே வந்து ஏபிசியில் கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப சிம்பிள் சம். அதனுடைய மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்பா பீட்டா காமா டெல்டா இப்படி வைக்கணும். 4 பவர் வந்ததுனால ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு வைக்கணும். அதுக்கு ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த 4th டிகிரி ஈக்குவேஷன் ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் cx ஸ்கொயர் ப்ளஸ் dx ப்ளஸ் e இஸ் ஈக்குவல் டு 0 வேர் a நாட் ஈக்குவல் டு 0.
அப்போ ஏ வந்து கண்டிப்பாக 0 வரக்கூடாதுன்னு ஆன்சரில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்குவோம். அப்போ வந்து கிவன் ஈக்குவேஷன் ஆர் 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன். இட் ஹேஸ் 4 ரூட்ஸ். 1 ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. தேர் ஆர் 4 ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னு கேட்டனால ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சி வேலையை முடிக்க போகிறோம். இப்போ வந்து ஆன்சர் பார்ட்டுக்கு போகலாம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து முதல்ல இதுக்கு வந்து வியட்டாஸ் ஃபார்முலாஸ் தான் வந்து எழுத போகிறோம். அப்போ லெட்ஸ் ஆல்பா கமா பீட்டா கமா காமா கமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். கண்டிப்பாக நீ இப்படி எழுதுனா தான் ஈஸியாக புரியும். அதாவது ஆல்பா கமா பீட்டா கமா காமா கமா டெல்டா என்பன சமன்பாட்டின் மூலங்கள் அப்படின்னு வச்சிடணும். அப்போ என்ன சாம்பாடு? ax⁴ ப்ளஸ் bx³ ப்ளஸ் cx² ப்ளஸ் dx ப்ளஸ் e=0. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இது ஜென்ரல் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்மில் இருந்தால் முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வியட்டாஸ் ஃபார்முலா பிரகாரம் S1 S2 S3 S4 கண்டுபிடிச்சி நீ பழகிக்கங்க. அப்போ தான் வந்து உனக்கு ஃபார்முலா வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அல்லது σ1 σ2 σ3 σ4ன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்போவுமே S1 ஃபார்முலா என்ன? -b/a. அதுக்கு அடுத்தது இது ஜென்ரல் ஃபார்ம்னால வந்து நம்ம அப்படியே எழுதிடலாம் தம்பி. அதுக்கு அடுத்தது S2. அப்போ S2னா எவ்வளவு? c/a. தேர்டு S3 -d/a. அதுக்கடுத்து S4 e/a. அப்போ -b/a c/a -d/a e/a. இது எல்லாமே வந்து வியட்டாஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சுருக்கமாக எழுதியிருக்கோம். ஏன்னா ரொம்ப எழுதுனா உனக்கு சிரமமாக இருக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து S1க்கு எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து புதிய மூலங்கள் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ புதிய மூலங்கள் தான் தெரியும் இல்லையா? நியூ ரூட்ஸ் புதிய மூலங்கள். அப்போ அவங்க கேட்டது வர்க்கங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ புதிய மூலங்கள் என்பது ஆல்பா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் கமா காமா ஸ்கொயர் கமா டெல்டா ஸ்கொயர். அப்போ அதுதான் வர்க்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் முக்கியமான கொஸ்டின். அப்போ இதுதான் நியூ ரூட்ஸ். இப்போ அவங்க கொடுத்தது எழுதிடலாமா கண்டிஷன்? அப்போ வர்க்கங்களின் கூடுதல் அவங்க கொடுத்தது தான். அதாவது சம்மா ஸ்கொயர்ஸ் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அதை தான் நியூ ரூட்ஸ்னு வச்சுருக்கேன். இதை எழுதாமே நேரடியாக கூட போடலாம். இருந்தாலும் நீங்கள் எழுதி செய்கிறது நல்லது தான். இப்போ நியூ ரூட்ஸ்னால் என்னது? கூட்டினா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே வந்து உனக்கு வந்து பழைய 5th சம்லேயே போட்டிருக்கேன். எக்ஸசைஸ் 3.1 5th சம்லேயே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்னன்னா இதனுடைய ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர். இந்த இது படித்தோம் இல்லையா ஃபார்முலா? அதே கான்செப்டில் நம்ம போட்டாவே போதும். வேறு என்னமே நீ போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நேரடியாகவே போட்டுருங்கப்பா. அப்போ தான் வந்து உனக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமையும் இருக்கும். அப்போ ஃபார்முலா ஏற்கனவே எழுதி போட்டுங்க இல்லையா? S1 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் என்ன போடலாம்? S2. அப்போ S1ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான். அப்போ அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா வந்து உனக்கு வந்து கன்ஃபியூஸ் வந்துடும். அதனால தான் வந்து உனக்கு வந்து நேரடியாகவே கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது.
இப்போ பார்த்தா S1 மதிப்பு இங்கே இருக்குது, அங்கே பாருங்கள். அப்போ S1 எவ்வளோப்பா இருக்குது? இந்த -b/a. அப்போ ஃபார்முலா கூட அப்படியே எழுதாமல் டைரெக்டாகவே அடிச்சிடலாம். அப்போ இது மைனஸ் S1 என்பது எவ்வளவு? -b/a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இந்த S2 என்னப்பா? இந்த S2 இந்த அங்கே இருக்குது பாருங்கள், c/a. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிட போகுது. அப்போ வேற ஒன்றும் இல்லை, அதனால தான் S1 S2 S3 எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சோம். அதுக்கடுத்து வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிட போகுது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? அப்போ இதை போட்டால் என்ன போகிறோம்? b²/a² மைனஸ் இது 2c/a. இப்போ எல்சிஎம் எடுத்தால் a²க்கு a எல்சிஎம் எவ்வளோப்பா? a². அப்போ a² சரியாக போச்சு. அப்போ எவ்வளவு? b². a²லேருந்து a டிவைட் பண்ணால் a கிடைக்குமா? -2ac. இதுதான் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டாலும் ஈஸியாக வந்துடும். அப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டுட்டாவே நீ வந்து ஏபிசி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஃபார்முலா போட்டாலும் ஆன்சர் வரும். இது வந்து எக்ஸசைஸில் வந்து 5th சம்முக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். அங்கே ஆன்சர் 16 - 6 = 10ன்னு முடிஞ்சிருக்கும். நீ ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே சம்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்போ இது டேரெக்டாக போடலாம். இதுதான் வந்து உனக்கு ஈஸியான வழி, மறந்துடாதீங்க. அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அப்போ ஆன்சர் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் = b² - 2ac/a². எக்ஸாம்பிள் 3.5. x³ + ax² + bx + c = 0 என்ற முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் p/q/r எனில் தேவையான நிபந்தனையை காண்க. வேற ஒன்று, ஆல்பா பீட்டா காமா என்பன மூலங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து புதிய மூலங்கள் கொடுத்துருக்காங்க. p/q/r வந்து மூலங்களாக இருந்தால் அந்த நிபந்தனையை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். ஃபைண்ட் த கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் x³ + ax² + bx + c = 0 ஆர் த இன் த ரேஷியோ p/q/r. அப்போ p/q/r இந்த ரேஷியோஸில் இருந்தால் என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஏன்னா வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் முதல்ல எழுதிக்கிட்டு அந்த வியட்டாஸ் ஃபார்முலாஸ் தான் எல்லா இடத்துலையும் வருது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏன்னா எவ்வளவு? 1. பி எவ்வளவு? ஏ. சி எவ்வளவு? பி. டி எவ்வளவு? சி. இந்த ஏ பி சி டி முன்னால் இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் எழுதியிருக்கேன். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ, டி வேல்யூ. ஓகே. அப்போ இதெல்லாம் எழுதிட்டு சுருக்கமாக நல்லா கவனிக்கணும் தம்பி. என்ன நல்லா கவனிக்கணும்னா, முதல்ல வந்து சுருக்கமாக தான் எழுதணும். அப்போ தான் ஈஸியாக புரியும். 1 S1னா என்ன? அப்போ S1 என்பது என்ன? அப்போ S1 என்பது -b/a. அப்போ S1 = -b வேல்யூ எவ்வளோப்பா? a. c a வேல்யூ எவ்வளோப்பா? 1. therefore அப்போ S1 என்பது -a. put in the box. ஓகே, இப்படியெல்லாம் பிரிச்சுக்கணும். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? S2. அப்போ S2னா எவ்வளோப்பா? c/a. அப்போ cனா எவ்வளவு? அப்போ S2 cனா எவ்வளவுப்பா? b. a வந்து 1. அப்போ S2 எவ்வளவுனா b. இப்படியெல்லாம் விலைக்கு சொன்னால் தான் உனக்கு வந்து ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து என்ன வேலை கண்டுபிடிக்கணும்? தேர்ட் வேல்யூ S3. அப்போ -p/a c/a. அடுத்து என்ன போடுவ? -d/a. அப்போ S3 எவ்வளவு? -d வேல்யூக்கு எவ்வளவுப்பா? c/1 = அப்போ S3 எவ்வளவுப்பா? -c. இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த நியூ ரூட்ஸில் போய் போட்டோம்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா S1 வந்து -a, S2 b, S3 வந்து -c கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நியூ ரூட்ஸ். அப்போ நியூ ரூட்ஸ்
அவங்க கொடுத்துருக்காங்க புதிய மூலங்கள். அப்போ புதிய மூலங்கள்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P/Q/R இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோ ஃபார்மில் கொடுத்தாவே நம்ம வந்து என்ன பண்ணணும், லேம்டா அல்லது வேறு ஏதாச்சும் ஒன்று மியூ இது ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். அப்போ ஆல்பா என்பது பி லேம்டா புக்கில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். பீட்டா என்பது Q லேம்டா, காமா என்பது R லேம்டா, இப்படி வச்சுக்கணும். இதுதான் நியூ ரூட்ஸ். அப்போ நியூ ரூட்ஸ்னால் ஆல்பா பீட்டா காமாவுக்கு பதிலாக பி லேம்டா, Q லேம்டா, R லேம்டா. இந்த லேம்டாங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கான்ஸ்டன்ட் நம்பரை எடுத்துகிட்டு வந்து கண்டுபிடிச்சி இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு தேவையான கண்டிஷன் கிடைக்கும். இதுக்கு S1 கண்டுபிடிக்கணும், நல்லா கொஞ்சிக்கோங்க. இதுக்கு பாயிண்ட் நம்பர் 1 S1 கண்டுபிடிக்கணும். அப்போ S1 என்னப்பா, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தானே S1 வியட்டாஸ் ஃபார்முலா பிரகாரம். அப்போ P லேம்டா ப்ளஸ் Q லேம்டா ப்ளஸ் R லேம்டா சீக்வல் டு அந்த S1 ஏற்கனவே மைனஸ் ஏன்னு வச்சுருக்கேன், ஞாபகம் இருக்கா, மைனஸ் ஏ. இந்த S1 வச்சுருக்கோம் பார்த்தியா, இந்த S1 மைனஸ் ஏ இங்கே அப்ளை பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது. அப்போ லேம்டா காமன், அப்போ இந்த லேம்டா வெளியே எடுத்துட்டா P+Q+R சீக்வல் டு மைனஸ் ஏ. இதை லேம்டாவை கூட உருவாக்குங்க. அப்போ லேம்டா மட்டும் வேணும்னா மைனஸ் ஏ பை P+Q+Rன்னு கிடச்சிருது. இதுதான் லேம்டா வேல்யூ வந்திருக்கு, ஒரு வேல்யூ 1. அதுக்கு அடுத்து வந்து S2 கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்து S3 கண்டுபிடிக்கணும். இப்போ S2 கூட கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா அதில் வந்து லேம்டா ஸ்கொயர் வரும், அதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். வந்து S3 கண்டுபிடிக்க ஈஸியாக வரும். அப்போ S3 கண்டுபிடிச்சா 3ஐ மல்டிபிள் பண்ணுறது தானே S3, அதான் ஆல்பா பீட்டா காமா அதுதானே S3. அப்போ 3ஐ மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இங்கே பாருங்கப்பா, P இன்ட்டு லேம்டா இன்ட்டு Q இன்ட்டு லேம்டா இன்ட்டு R இன்ட்டு லேம்டா. அப்போ S3க்கு என்னப்பா வச்சுருக்கேன், இந்த மைனஸ் சீன்னு வச்சுருக்கோமா, கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக சொல்லி சொல்லி பார்த்தா தான் புரியும். அப்போ S3 = -3, அப்போ -3. அப்போ S1ஐயும் S3 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், S2 யூஸ் பண்ணலை. ஏன்னா S2 யூஸ் பண்ணால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், அதனால் S2 வந்து நம்ம என்ன பண்ணலை, யூஸ் பண்ணலை, வேறு ஒன்றும் இல்லை. S1 அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். S2 வந்து இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம், அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கண்டுபிடிக்கலை, வேண்டாம். S3 அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ S3னா எவ்வளோப்பா, -c போட்டோம். அப்போ லேம்டா இன்ட்டு லேம்டா இன்ட்டு லேம்டா, அப்போ லேம்டா கியூப் இது வந்து இன்ட்டு PQR = -c. இப்போ உருவாக்குங்கப்பா. அப்போ லேம்டா கியூப் வேணும்னா -c பை PQR, இதை வந்து 2ன்னு வைங்க. அப்போ இது லேம்டா கியூபா, அப்போ இதை வந்து இதுக்குள்ளே போய் போட்டுடலாமா. அப்போ இதை அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ 1ஐ 3இல் பிரதியிடு, 2இல் பிரதியிடு, 2இல் பிரதியிடு, அவ்வளோதான். சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ இந்த இடத்துல லேம்டா இருக்குது, இங்கேயும் லேம்டா இருக்குது. அப்போ லேம்டா கியூபுக்கு போடலாமா. அப்போ லேம்டா கியூப், அப்போ இந்த லேம்டாவுக்கு பதிலாக இதை போடலாமா, -a பை P+Q+R சீக்வல் டு இது அப்படியே வந்துடும். அப்போ -c பை PQR. அப்போ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். இது தெரிஞ்சால் போதும், முதல் லேம்டா கண்டுபிடிக்கணும், அடுத்து லேம்டா கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிட போகுது. இதை எழுதிட்டாவே ஆன்சர் முடிஞ்சிருதுப்பா. அப்போ -a இன்ட்டு -a இன்ட்டு -, அப்போ -a³ பை இது என்னப்பா பண்ணலாம், P+Q+R ஹோல் கியூப் சீக்வல் டு இந்த இடம் பாருங்கள் -c பை PR³ அல்லது PQR. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள்,
குறுக்கு பெருக்கல் பெருக்கிடுங்க. டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். குறுக்க பெருக்குனா அப்போ குறுக்க பெருக்குனா என்ன வரப்போகுது? ஏ கியூப் இன்ட்டு பிக்யூஆர் சீக்வல் டு இங்கே குறுக்க பெருக்குனா என்ன வரப்போகுது? அப்போ சி இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப். அப்போ இதுவே தேவையான கண்டிஷன் ஆகும். அப்போ ஏ கியூப் இன்ட்டு பிக்யூஆர் சீக்வல் டு சி இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப். இதுதான் வந்து அவங்க கேட்ட கண்டிஷன். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து லேம்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து லேம்டா கியூப் கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் தேவையான ஆன்சர் கிடச்சிட போகுது. ரொம்ப எளிமையான கணக்கு. நெக்ஸ்ட் சம்முக்கு போகிறோம். எக்ஸாம்பிள் 3.6 எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் 0 என்னும் முப்படி சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களை மூலங்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை காண்க. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ வர்க்கங்களை மூலங்களாக கொண்ட ஒரு சமன்பாடு. அப்போ ஆல்பா கமா பீட்டா கமா காமா என்பது இந்த சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயரை மூலங்களாக உடைய சமன்பாடு என்ன தான் கொஸ்டின். அப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் whose roots are the squares of the roots of the cubic equation x cube plus a x square plus bx plus c is equal to 0. அப்போ ஆல்பா கமா பீட்டா கமா காமா ஆர் த ஓல்டு ரூட்ஸ். அப்போ நியூ ரூட்ஸ்னால் ஆல்பா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னு வைக்கணும். ஏன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே தான், ரொம்ப ஈஸியான சம்மு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக செஞ்சிடலாம், ஒன்றும் இல்லை, நல்லா கொண்டுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிவன் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதுவோமா? சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் 0. இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம என்ன சொல்ல வர்றோம்? ஏ வேல்யூ என்ன? ஏ வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ அளவு ஏ, சி வேல்யூ அளவு பி, டி வேல்யூ அளவு சி. அப்போ முதல்ல கோஎஃபிஷியன்ஸை பூரா எழுதிடணும். ஏ பி சி டி வேல்யூ எல்லாம் எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஏற்கனவே சொன்னது தான். அப்போ இது வந்து ஆல்பா பீட்டா காமா தான் வந்து ஓல்டு ரூட்ஸ். அப்போ S1 என்ன? பார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்போ S1 என்பது மைனஸ் பி பை ஏன்னா எவ்வளோப்பா? பி பை ஏன்னா ஏக்கு 1, இது வந்து இங்கே 1 போட்டாச்சு. அப்போ S1னா நம்ம நல்லா தெரியும் மைனஸ் ஏ. இதை வந்து நீ மைண்டில் கூட வச்சு செய்யலாம், இருந்தாலும் ஈஸி அப்படி செஞ்சுக்கிட்டுனா நல்லாயிருக்கும். அப்போ S2னா என்னப்பா? S2னா சி பை ஏ. அப்போ S2னா சின்னா எவ்வளோப்பா? கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், இங்கே பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துக்க. சி எவ்வளோப்பா? பி பை ஏ வந்து 1. அப்போ S2 என்பது பி. அதுக்கடுத்து 3 பாயிண்ட் தானே, முப்படி சமன்பாடு தானே. அப்போ S3ங்கிறது மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, மைனஸ் டி பை ஏ. அப்போ S3ங்கிறது மைனஸ் டி, இங்கே பார்க்கணும், சி ஏ 1. அப்போ S3ங்கிறது எவ்வளவுப்பா? மைனஸ் சி. அப்போ S1 S2 S3 இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நியூ ரூட்ஸ். அப்போ புதிய மூலங்கள் இங்கே எழுத போகிறேன், நல்லா கொஞ்சங்க. ஏன்னா புதிய மூலங்கள் தான் வந்து ஸ்கொயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ புதிய மூலங்கள், அப்போ நியூ ரூட்ஸ், நியூ ரூட்ஸ். அப்போ புதிய மூலங்கள்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் வர்க்கம். அப்போ ஆல்பா பீட்டா காமா தான் வந்து பழசு. இப்போ வர்க்கம்னா அப்படியே என்ன பண்ணிடணும்? ஸ்கொயர் பண்ணிடணும். இதுக்கு இதே மாதிரி S1 S2 S3 கண்டுபிடிச்சி வேலையை முடிக்க போகிறோம். அப்போ இதுக்கு S1 கண்டுபிடிப்போமா? அப்போ இங்கே பாருங்கள், S1 கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுங்கள். அப்போ S1னா என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ S1னா என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
அப்போ S1னா தனித்தனியாக கூட்டுறது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். இதுதான் வந்து புதிய மூலங்களுக்கு கூட்டல். அங்கே வந்து ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அங்கே ஏற்கனவே சொன்னதான். இது வந்து இங்கே வந்து S1 வேறு கணக்கு ஒரு மறந்துடாதீங்க. அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னா ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் எழுத போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நான் சுருக்கம் கூட சொல்லியிருக்கேன், என்னது S1 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் S2ன்னு சொல்லியிருக்கா இருக்கா, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே S1னா எவ்வளோப்பா, இந்த S1னா இங்கே பாருங்க. அப்போ S1னா எவ்வளவு, மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். 2 இன்ட்டு S2னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கப்பா பி. ஓகேப்பா, இதை சுருக்கி போடுங்கப்பா. சிம்பிளி பண்ணால் என்னப்பா வருது, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிடும், அப்போ மைனஸ் 2b. இதுதான் S1. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷனில் போய் நம்ம வந்து போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க ஈக்குவேஷன் தானே கேட்டிருக்காங்க. இதுக்கு S1 கண்டுபிடிங்க, S2 கண்டுபிடிங்க, S3 கண்டுபிடிங்க, ஈக்குவேஷனில் போய் போடுங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போ புதிய மூலங்கள் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், இதுதான் நியூ ரூட்ஸ். அப்போ S1 என்பது தனித்தனியாக ஆட் பண்ணுறது, S2னா என்னப்பா ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறது, S3னா என்னப்பா 3ஐயும் ஒரே தான் மொத்தமாக ஆட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து S2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ S2னா ஸ்கொயரை ரெண்டு ரெண்டாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னது காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர், இது என்ன போடலாம் ஆல்பா ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ ரெண்டு ரெண்டாக, அதாவது ஏபி பிசி சிஏ, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், அதான் வர்க்கங்களையும் கூடுதல். இது என்ன பண்ணலான்னா ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஆல்பா ஹோல் ஸ்கொயர். இந்த ஏற்கனவே படித்தோம்லப்பா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னா யார் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் போட்டோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நீ எழுதுகிறப்ப என்ன சொல்லணும், பழைய ஃபார்முலா வந்து கண்டிப்பாக யா வச்சு போடணும். அப்போ இந்த இடத்துல கூட ஒரு ஃபார்முலா எழுதி விட்டுருவோம்ப்பா. இங்கே பாருங்கப்பா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் என்பது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு எழுதிக்கிட்டா உனக்கு ஈஸியாக புரியும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்முலா வந்து இங்கே எழுதி போட்டால் பெட்டர். இங்கே எழுதுவோமா, அப்போ இதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எழுதுவோமா. அப்போ ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா ஓகே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2 இன்ட்டு இந்த இடத்த கவனிங்க, ஏபினா இது தான் ஏபி. அப்போ ஏபி, அப்போ ஏபின்னா என்னப்பா போட போகிற, ஆல்பா பீட்டா இன்ட்டு பீட்டா காமா. அதுக்கு அடுத்தது ஏபி, அடுத்து பிசி. அப்போ பிசினா என்ன, இது பி இது சி. அப்போ பீட்டா காமா இன்ட்டு காமா ஆல்பா, அவ்வளோதான். ப்ளஸ் சிஏனா என்ன போடலாம், காமா ஆல்பா இன்ட்டு ப்ராக்கெட் கூட போட்டுக்கோங்க ஆல்பா பீட்டா, அவ்வளோதான். அப்போ சுருக்கமாக சொல்கிறேன் கவனிங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, இதுதான் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு தேவை என்னது, இந்த இதுக்கு இந்த ஃபார்மில் இருக்கா, அது S2 தான் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இது அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. முதல்ல இதுக்கு வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், S2வில் ஏற்கனவே இருக்குது, அதை கூட அப்புறம் கூட எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா எழுதிட்டேன் ஸ்கொயரோட மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப். இதில் பார்த்தீங்கன்னாப்பா இந்த இதில் ஆல்பா பீட்டா பீட்டா காமா இருக்குது, இந்த இதில் ஆல்பா பீட்டா காமா இருக்குது,
இங்கே ஆல்பா பீட்டா காமா இருக்குது. அப்போ ஆல்பா பீட்டா காமாவை மொத்தமாக வெளியே எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்குது அதை முதல்ல கவனிங்கப்பா. அப்போ மிச்சம் இங்கே பாருங்கப்பா, இதில் ஆல்பா பீட்டா காமா போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? பீட்டா. இதில் என்ன காமா? ஆல்பா பீட்டா காமா போச்சுன்னா என்ன இருக்குது? காமா. இதில் ஆல்பா பீட்டா காமா போச்சுன்னா என்ன இருக்குது? ரிமைண்டர் மட்டும் இருக்குது ஆல்பா. அவ்வளோதாப்பா. இனிமேல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். என்னன்னா இது S1க்கு சமம், இது S2க்கு சமம், இது S3க்கு சமம் பழையதில். இது பழைய ஓல்டில் S2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2 டைம்ஸ் ஆஃப் S3. இது பழைய ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாம்னா S1. அந்த பழைய S1 என்ன, பழைய S2 என்ன, பழைய S3 என்னன்னு இங்கே எடுத்துகிட்டு அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துட போகுது. அப்போ இங்கே பழையதை எடுக்கணும்னா நல்லா கொனிங்க, அந்த பழையது ஏற்கனவே செஞ்சுருக்கோம் இல்லையா? அப்போ S1 என்பது எவ்வளவு நீ அங்கே எடுத்து பார்க்கணும் போய். அப்போ ஃபஸ்ட்டு S2க்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் B. அப்போ B ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு S3க்கு மைனஸ் C. ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தா தெரியும். S1க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மைனஸ் A. இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் B ஸ்கொயர் மைனஸ், அப்போ மைனஸு மைனஸு மைனஸ் 3 மைனஸ் வந்தால் மைனஸ், அப்போ 2AC. இதுதான் S2. அப்போ S1 S2 S3 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் என்ன? S2 கண்டுபிடிச்சா, இன்னும் S3 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த S3 தான் அப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ S3 என்பது என்ன? அப்போ S3 என்பது மூணா மல்டிபிள் பண்ணுறது. அப்போ ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னா ஆல்பா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர். ஏற்கனவே ஆல்பா பீட்டா காமாவுக்கு தான் ஏற்கனவே என்ன வச்சுருக்கோம்? S3ன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ S3 ஸ்கொயர். அப்போ S3னா எவ்வளோப்பா? மைனஸ் C ஹோல் ஸ்கொயர். அப்போ S3 வேல்யூ எவ்வளவு? அப்போ S3 என்பது C ஸ்கொயர். அப்போ S1 நியூ S1 நியூ S2 நியூ S3 வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மூணுமே நியூவாக கண்டுபிடிச்சிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த S1 S2 S3 எடுத்துகிட்டு போய் அந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். மறந்துடாதீங்க, தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இங்கே அப்ளை பண்ண போகிறோம். தேர்ஃபோர் தொகுத்து எழுதியிருக்கேன். S1 என்பது A ஸ்கொயர் மைனஸ் 2B, S2ங்கிறது B ஸ்கொயர் மைனஸ் 2AC, S3ங்கிறது C ஸ்கொயர். இப்போ ஏற்கனவே தேவையான சமன்பாடு முப்படி சமன்பாடு the required cubic equation ஏற்கனவே நீ ஃபார்முலா ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன் கியூபிக் ஈக்குவேஷனுக்கு. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் S1 என்ன போட்டோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் S2x மைனஸ் S3 is equal to 0. S1 S2 S3 அவ்வளோதாப்பா. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் S1 S2 S3 தட்ஸ் ஆல். இனிமேலும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கும் மைனஸ் S1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இங்கே பார்க்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? A ஸ்கொயர் மைனஸ் 2B எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் S2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? B ஸ்கொயர் மைனஸ் 2AC எக்ஸ் மைனஸ் S3 என்னப்பா? C2 அதான் C ஸ்கொயர் C ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான முப்படி சமன்பாடு. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் A ஸ்கொயர் 2B எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2ACX மைனஸ் C ஸ்கொயர் C ஈக்குவல் டு 0. இது ரொம்ப ஈஸியான சமப்பா. ஏன்னா இது ஒரு சிலர் ஐயோ நான் செய்ய முடியாதேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிடாத. முதல்ல சுருக்கமாக வியட்டாஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து புதிய மூலங்கள் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா கண்டுபிடிக்கணும். அதுக்கு S1 S2 S3 கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா முழுசாக எழுதாமல் என்ன பண்ணலாம்? சுருக்கமாகவே எழுதி ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். இதோட நிறைய சம்ஸ் 6 சம்ஸ் செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் லாஸ்ட் சம் செய்ய போகிறோம், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 3.7 P என்பது ஒரு மெய்யெண் எனில் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4px ப்ளஸ் p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எனில் அந்த சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை Pயின் அடிப்படையில் ஆராய்க.
அப்போ அந்த மூலங்களினுடைய தன்மை கண்டுபிடிக்கணும். அப்போ மூலங்களுடைய தன்மையை கண்டுபிடிச்சிட்டு அந்த பியின் அடிப்படையில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் பி இஸ் ஏ ரியல் நம்பர், டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 4x² + 4px + p + 2 = 0 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி. அந்த பியில் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் சாதாரண சிம்பிள் சம் தான். இது எக்ஸாம்பிளில் வந்து லாஸ்ட் சம். ஏற்கனவே வந்து எக்ஸசைஸ் 3.1 வந்து கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. 1லேருந்து 12 வரைக்கும் எல்லா சம் போட்டாச்சு. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.1லேருந்து 3.7 வரைக்கும் 7 சம்மு தொடர்ச்சியாக போட்டாச்சு. அப்போ வந்து நீ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே ஏறக்குறைய 3rd சாப்டரில் ஒரு பாதி முடித்த மாதிரி தான். மற்ற எக்ஸசைஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். இந்த 3.1 தான் வந்து பெருசாக இருக்கும், லாங்காக இருக்கும். அதவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ முதல்ல எல்லாத்துக்கும் நம்ம கை கொடுக்க போகிறது வியட்டாஸ் ஃபார்முலாஸ் தான். அப்போ முதல்ல வந்து ஈக்குவேஷன் எழுதணும்ப்பா. கிவன் ஈக்குவேஷன் 4x² + 4px + p + 2 = 0. இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? ஸ்டாண்டர்ட் குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னப்பா? ax² + bx + c = 0. அதுதான் அந்த ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படியே தெரிஞ்சது. அப்போ ஏயினுடைய வேல்யூ எவ்வளவு? x² முன்னால் என்ன இருக்குது? a 4. அப்போ பியினுடைய வேல்யூ வந்து எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குது? 4p. சீனுடைய வேல்யூ இது ஃபுல்லாக சீனுடைய வேல்யூ. அப்போ p + 2 a b c கண்டுபிடிச்சாச்சுப்பா. இனிமேல் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்? அந்த மூலங்களின் தன்மை காணல், டு ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா, மூலங்களின் தன்மை காண்றதுக்கு. அப்போ மூலங்களின் தன்மை என்ன? அப்போ டெல்டா = b² - 4ac. இதுதான் வந்து மூலங்களின் தன்மை காணலுக்குரிய ஃபார்முலா. அப்போ b² 4p² - 4ac. அவ்வளோதான்ப்பா. அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்க பாருங்க. இது b² - 4ac. இதுதான் முதல்ல பிரித்து எழுதணும், மறந்துடாதீங்க. அப்போ இது போட்டால் 4² p². அப்போ 16p² - இது வந்து 4 16 16. இது என்னப்பா வரும் தம்பி? p + 2. அப்படியே ப்ராக்கெட்டில் தான் போடணும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இங்கேயும் 16, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ இங்கேயும் 16 இருக்குது. 16ஆல் நீ மல்டிபிள் பண்ணிடாதீங்க, இது காமனாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டா ரொம்ப ஈஸி. அப்போ p² - இந்த இடத்துல என்ன வரும்? p + 2. நல்லா கொஞ்சம் ப்ராக்கெட்டில் போடணும், தப்பு விட்றாத. இங்கே பாருங்கள், 16 இருக்குது, 16 இருக்குது. ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன்? வெளியில் எடுத்துட்டேன். 16 60 வெளியே எடுத்துட்டா p² அப்படியே இருக்கும், மைனஸ் அப்படியே இருக்கும். p + 2 வந்து ப்ராக்கெட்டில் வந்துடும், மறந்துடாதீங்க. இது 16 அப்படியே இருக்கும். p² - இது என்னப்பா? p + 2 உள்ளே கொண்டு போனால் -p -2. இது ஃபேக்டரைஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு சிலர் வந்து 16ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் வெளியே எடுப்பீங்க, அப்படியும் செய்யலாம். அல்லது வந்து பியை வெளியே 16 வெளியே எடுத்து செய்யலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், டி மெத்தடில் போடுங்க. அப்போ டி மெத்தடில் போட்டால் மல்டிபிள் பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ ஓரன் 2. அப்போ இதுக்கு மைனஸு, இதுக்கு ப்ளஸ் போட்டால் கரெக்டாக வரும். அப்போ டி மெத்தடில் போட்டால் பி. அப்போ இங்கே ஆன்சர் ஃபேக்டரைஸ் பார்த்தீங்கன்னா 16 × p + 1 ஒரு ஃபேக்டர், p - 2 ஒரு ஃபேக்டர். இதுதான் டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ மூலங்களின் தன்மையை தீர்மானிச்சிருக்கு. அப்போ இந்த பிக்கு எந்தெந்த வேல்யூ கிடைச்சா மூலங்கள் மெய் சமம் ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அதை வந்து யாவப்படுத்திருப்பாருங்க. மூலங்களின் தன்மை. அப்போ டெல்டாவினுடைய மதிப்பு 0வாக இருந்தால் மூலங்கள் மெய் சமம். மூலங்கள் வந்து > 0வாக இருந்தால், அதாவது பாசிட்டிவாக இருந்தால் மூலங்கள் மெய் சமம் இல்லை. மூலங்கள் நெகட்டிவாக இருந்தால் மூலங்கள் கற்பனையானவை. தான் படிச்சிருக்கோம். அதாவது டெல்டா வேல்யூ 0 இருந்தால் the roots are real and equal. the roots வந்து > 0வாக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். the roots are real and unequal. ரூட்ஸ் வந்து நெகட்டிவ், டெல்டா வேல்யூ <> 0வாக இருந்தால் the roots are imaginary அல்லது the roots are unreal. ஏற்கனவே படிச்சிருக்கோம், முதல் வீடியோவிலே போட்டிருக்கோம். அப்போ இங்கே வந்து நம்ம செக்கப் பண்ணி காமிக்க போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ p வேல்யூ டெல்டா எழுதிட்டே. டெல்டா = 16 × p + 1 × p - 2 எழுதியாச்சு. அதுக்கடுத்து இதை வேல்யூவாக கொஞ்சம் மாற்றுங்க.
அப்போ p + 1 0ன்னு பிரிங்க, p - 2 = 0ன்னு பிரிங்க. அப்போ pக்கு வந்து -1 கிடைக்குது, pக்கு வந்து என்ன கிடைக்குது 2 கிடைக்குது. இது நம்மளுக்கு புரியறதுக்காண்டி எழுதியிருக்கேன்ப்பா. ஓகேவா? இதை வந்து ஒரு நம்பர் லைன் சார்ட்டில் போடுங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம வந்து நம்பர் லைனை எழுதுங்கப்பா. அப்போ -∞, இது +∞, இந்த பிளேஸ் வந்து -1 அப்ராக்சிமேட் தான், இந்த பிளேஸ் வந்து 2. ஓகே, இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான். அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -∞ +∞ வரைக்கும் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு லைனாக எடுத்து என்ன பண்ண போகிறோம், செக்கப் பண்ண போகிறோம். இப்போ 1 ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ ஒன்றில் இந்த வேல்யூ முதல் எடுங்க, இதை எடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ when p = 1 அல்லது 2, p = 2 போட்டால் என்ன நிலைமை உருவாது பாருங்கள். அப்போ டெல்டா = 16 p + 1 p - 2 இருக்குது. அப்போ டெல்டா = 16, pக்கு என்ன போட்ட சொன்னோம் 2 + 1, இது 2 - 2. அப்போ டெல்டா வேல்யூ எவ்வளோப்பா? அப்போ இது 0னாவே எல்லாமே 0வா? அப்போ டெல்டா வேல்யூ 0. அப்போ 2 போட்டாலும் 0 தான் வரும், pக்கு -1 போட்டாலும், ஏன்னா இதில் போட்டாலும் 0 வரும், இதில் போட்டாலும் 0 வரும். அப்போ pக்கு -1, pக்கு 2 போட்டால் அப்போ டெல்டா வேல்யூ என்னப்பா வருது 0. அப்போ டெல்டா வந்து 0 எனில் நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் தெரியும். therefore மூலங்கள் மெய் கமா சமம், அதாவது the roots are real and equal. ஏற்கனவே நான் வந்து ஒரு டேபிள் போட்டு காமிச்சதுனால உனக்கு சுருக்கம் எழுதிட்டீங்க. அதுக்கடுத்து இது 3, நம்மகிட்ட இருக்கிறதே 3 தான். ஒன்று 0 வரணும், இல்லைன்னா >0 வரணும், இல்லைன்னா <0 வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட், செகண்ட் ஸ்டெப்பு, ரெண்டாவது பாயிண்ட். இது அக்யூரேட் ஆன்சர் எடுத்துட்டான். இனிமேல் அக்யூரேட் ஆன்சர் எடுக்காமல் இந்த இன்டர்வல் பிடிச்சி எடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இன்டர்வல்னா என்ன? அப்போ இன்டர்வல் என்பது நல்லா கவனிங்க. அப்போ இன்டர்வல் என்பது -1க்கும் 2க்கும் இடையில ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, தான் இன்டர்வல். அப்போ நம்மளுக்கு 3 செக் தான் பண்ணோம், ஒரு செக் பண்ணிட்டான். அப்போ இந்த இடத்துல டேக் த இன்டர்வல், அதாவது -1 <p < 2 இப்படி எடுங்க. ஏன் சார் இப்படி எடுக்கணும்? இப்படி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ முழு நம்பரை எடுத்துட்டான், ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து இது இடைவெளி, இந்த இடைப்பட்ட நம்பரை எடுத்து செக்கப் பண்ணுவோம். அப்போ இந்த 1 எடுத்து போட்டோம், -1 போட்டோம் இங்கே, இந்த 2 போட்டோம் இங்கே. அதுக்கடுத்து இந்த இன்டர்வலை போடுங்க, இந்த இன்டர்வலில் போடுங்க. அதை -1 <p < 2. அப்போ 2க்கு இடையில யார் பாருங்க. அப்போ டெல்டா = இங்கே பாருங்கள், 2க்கு இடையில 0 போடலாமா? இந்த இடத்துல 0 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 0 இருக்கு இல்லையா. அப்போ -1க்கும் 2க்கு இடையில 0 கண்டிப்பாக போடலாம். அப்போ டேக் when p = 0, pக்கு வந்து 0 போடுங்க, வேறு எதுவும் போட வேணாம். அப்போ pக்கு 0 போட்டால் அது பாசிட்டிவாக நெகட்டிவானு கண்டுபிடிச்சி போடலாமா? அப்போ டெல்டா = 16 × p + 1 p - 2. அப்போ 16 × pக்கு 0 போட்டால் எவ்வளவு 0 + 1, இது 0 போட்டால் 0 - 2. அப்போ சுருக்கி போட்டால் 16, இதை சுருக்கி போட்டால் 1, இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் -2. அப்போ -32. அப்போ -32. அப்போ < = 0, 0வை காட்டிலும் குறைவாக இருந்தால் என்னது <. அப்போ நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் வந்தாவே என்ன சொல்லியிருக்கோம், மூலங்கள் கற்பனையானவை, மூலங்கள் கற்பனையானவை, கற்பனையானவை. therefore the roots are unreal, unreal or imaginary. அப்போ இமேஜினரி ரூட்ஸ். அப்போ மொத்தம் 3 ரூட்டில் வந்து டெல்டா 0 கண்டுபிடிச்சிட்டோம், டெல்டா <0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து >0 கண்டுபிடிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3வது கண்டுபிடிக்க போகிறோம், கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து -1 2 அப்ளை பண்ணோம், டெல்டா 0 வந்துச்சு. அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு போட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த இடைவெளி எடுத்து போட்டோம், நெகட்டிவ் வந்துச்சு, ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு போட்டோம்.
அதுக்கடுத்து 4வது ரூட் எடுக்க போகிறோம். 4வது கவனிச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் எடுக்க போகிறோம். அதை தேர்ட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா டெல்டா கிரேட்டர் தென் 0 வரணும். அப்போ இந்த இன்டர்வலையும் இந்த இன்டர்வலையும் எடுத்து செக்கப் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மொத்தம் 3 இன்டர்வல், 1 இன்டர்வல், 2 இன்டர்வல், 3 இன்டர்வல். அப்போ இதை எடுத்து செக்கப் பண்ணிட்டோம். இது 2 மட்டும் செக்கப் பண்ண போகிறோம். அப்போ -∞ லெஸ் தேன் p லெஸ் தேன் -1. அப்போ இதுக்கும் இடையில் வந்து ஏதேன்னு ஒரு நம்பர் எடுக்கணும். அப்போ ஏற்கனவே டெல்டா ஈக்குவல் எவ்வளோ வச்சுருக்கான்? 16 × p + 1 × p - 2. இதுதானப்பா கண்டிஷனு, pனுடைய கண்டிஷனு. அப்போ இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இதுக்கு பிக்கு வேல்யூ வந்து -2 போடலாமா? இந்த -1க்கு முன்னால் என்ன இருக்குது? அப்போ பிக்கு -2 எடு. நம்மளாக எடுக்கிறதா எது வேணால் எடுக்கலாம். அப்போ 16 × -2 + 1 -2 -2 பிக்கு போல் -2 போடுங்க. அப்போ 16 × -1 இது எவ்வளோப்பா? -4. அப்போ சுருக்கி போட்டால் எவ்வளோ வரப்போகுது? நல்லா கவனிங்க. அப்போ 16 × +4 அப்போ 64. அப்போ 0வை காட்டிலும் பெரியது. தேர்ஃபோர் டெல்டா கிரேட்டர் தென் 0. அப்போ டெல்டா கிரேட்டர் தென் 0னா மூலங்கள் மெய் சமமில்லை அப்படின்னு முடிக்கணும். தேர்ஃபோர் the roots are real and unequal. எல்லாமே நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த இன்டர்வல் செக்கப் பண்ண போகிறோம். இது 3ல் 1வது டிவிஷன் கூட வச்சுக்கோங்க. இது 3ல் 2வது டிவிஷன் இப்படி வைங்க. அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அப்போ இந்த இன்டர்வல் எடுங்க. அப்போ இந்த இன்டர்வல் பார்த்தா என்னப்பா கிடைக்கும்? 2ஐ காட்டிலும் p பெரியது, pஐ காட்டிலும் இன்ஃபினிட்டி பெரியது. ஏன்னா இது பூரா பாசிட்டிவ்ஸ், இது பூரா நெகட்டிவ்ஸ். அப்போ இந்த இடைவெளியில் யாரை வேணால் எடுக்கலாம். 2க்கு அடுத்து 3 இருக்கா? எடுங்க. அப்போ இந்த இடைவெளியில் பிக்கு மேலே எதை எடுக்கலாம்? இதை எடுத்து 3 எடுக்க டேக். ரொம்ப சிம்பிள் சம் தான், நான் தான் ரொம்ப விளக்கிட்டு இருக்கேன். அப்போ டெல்டா ஈக்குவல் என்ன வச்சுருக்கோம்? அப்போ டெல்டா ஈக்குவல் நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அப்போ டெல்டாக்கு என்ன வேல்யூ? 16 × p + 1 × p - 2. அப்போ டெல்டா பிக்கு 3 போட்டால் 16 × 3 + 1 3 - 2. அப்போ சுருக்கி போடுங்க. அப்போ 16 × 4 × 1. அப்போ 16 நாங்க இதுக்கு 64 தான். அப்போ டெல்டா வந்து 16 நாங்க 64. அப்போ பாசிட்டிவ் தான் கிடைக்குது. தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். ரியல் அண்டு அன்ஈக்குவல். மூலங்கள் மெய் சமமில்லை. அப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மூலங்களின் தன்மையை ஆராய்கன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ மூலங்களின் தன்மையை ஆராய்கன்னு சொன்னதுனால நம்மளுக்கு டெல்டா ஈக்குவல் என்ன வந்து முடிஞ்சிருந்துச்சு. அப்போ டெல்டா ஈக்குவல் 16 × p + 1 × p - 2ன்னு வந்துருந்துச்சு. அப்போ இதுக்கு பிக்கு எந்தெந்த மதிப்பு போட்டால் எப்படி உருவாகுன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நேரடி மதிப்பு போட்டோம், அதுக்கு அடுத்தது இன்டர்வல் மதிப்பு போட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி போட்டு செக்கப் பண்ணால் தான் வந்து இது ஆன்சரில் வந்து ஈஸியாக வரும். இது புக்கில் வந்து பேஜ் நம்பர் 114 தமிழ் மீடியத்துலேயும் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 106லேயும் இருக்குது. அது நல்லா எடுத்து என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அப்போ இது வரைக்கும் ஒர்க்டு எக்ஸாம்பிள் எத்தனை போட்டிருக்கோம்ப்பா? 3.1லேருந்து 3.7 வரைக்கும் கம்ப்ளீட்டாக வரிசையாக போட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னுடைய எய்மு என்னென்னா எந்த சம்மும் விட்டுறக்கூடாது, அதுதான் என்னுடைய எய்மு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஏற்கனவே வந்து 3.1 வந்து எக்ஸசைஸ் வந்து 1லேருந்து 12 வரைக்கும் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இது வரைக்கும் நீ வந்து இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் வந்து நிறைய சம்மு படிச்சிருக்கீங்க. நீங்களாம் பார்த்துருவீங்கன்னு நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்க்காதவங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் நல்லா பாருங்கள். ஏற்கனவே வந்து இது ஃபஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட்டாக எல்லா சம் முடித்து உங்களுக்கு ரெடியாக ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்கப்பா, அங்கே பார்த்துக்கோங்க.
11th அதே மாதிரி 3rd சாப்டர் ட்ரிக்னாமெட்ரிக் நடத்தி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 2nd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்போ 11th 12th உங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ சம்மு போட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனே தெரியும். நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனே தெரியும். இந்த வீடியோ எடுக்கிறது வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ கஷ்டம்னு இந்த வீடியோ போடுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம்னு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் 4 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதில் நிறைய எடிட்டிங்கு, எல்லாம் வாய்ஸிங்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாமே எழுதி லைவாகவே கொடுத்துருக்கேன். அதனால் நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.